நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு. நாடாளுமன்றத்துல ஒரு இணை அமைச்சரால அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கறது வரலாறு தான். அந்த அரசாங்கம் அன்னைக்கு காங்கிரஸ் கையில இருந்துச்சு அப்படிங்கறதும், இன்னைக்கு தாவேக்கா எதிர்க்கக்கூடிய நீட்டையும் FCRAயையும் முதலா கொண்டு வந்தது அவங்க கூடவே ஓட்டிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் அப்படிங்கறதும் வரலாறு தான். 2010 டிசம்பர் 21 அன்னைக்கு MCA நீட் பத்தின நோட்டிபிகேஷனை விடும்போது அப்ப பொறுப்பு அமைச்சரா இருந்தது காங்கிரஸை சேர்ந்த குலாப் நபி ஆசாத் அப்படிங்கறது வரலாறு தான். அந்த நீட் பத்தின யோசனை வரும்போதே ஆகஸ்ட் 2010லயே அந்த நீட்டை எதிர்த்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அதே பொறுப்பு அமைச்சர்களுக்கும் எதிர்ப்பு கடிதம் எழுதினதும் கலைஞர் அவர்கள் தான். அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றத்துல நீட்டை எதிர்த்து முதலா வழக்கு தொடுத்ததும் கலைஞர் தலைமையிலான திமுக தான் அப்படிங்கறதும் வரலாறு தான். இன்னைக்கு தாவேக்கா நிறைவேற்றிருக்கக்கூடிய தனி தீர்மானத்தை 2024 ஜூன் 28